வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியலில் டேர்ம் 3 யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் தி சங்கம் ஏஜ் அந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான சோர்ஸ் நமக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் கிடச்சிருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் தென் வந்து மூவேந்தர்ஸ், ஸோ சேரா சோழா பாண்டியாஸ், இது 3 கிரேட் கிங்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் சேராவை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சோழா. ஸோ சங்கம் பீரியடில் இருந்த இன்னொரு ஃபேமஸான கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சோழா. ஸோ சோழாவுடைய கிங்டம் பார்த்திங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா வேங்கடம் அப்படின்ற திருப்பதி ஹில்ஸ் வரைக்குமே வந்து சோழாவுடைய கிங்டம் வந்து இருந்துச்சு. அண்ட் தென் காவேரி டெல்டா ரீஜியன் தான் வந்து அவங்களுடைய சென்ட்ரல் பார்ட்டாக இருந்துச்சு அவங்களுடைய கிங்டமில். ஸோ இதை வந்து ஆல்சோ சோழா பீரியடில் அவங்க ரூல் பண்ண ரீஜனை பார்த்திங்கன்னா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக இந்த ரூலர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிகால வளவன் ஆர் கரிகாலன் அப்படின்னு சொல்கிற கரிகால சோழன் தான் வந்து சோழா கிங்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான கிங்காக இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா சேரா அண்ட் தென் பாண்டியாவுடைய கம்பைன்டு ஃபோர்ஸ், ஸோ சேரா அண்ட் தென் பாண்டியாவுடைய ஆர்மி, அதனுடைய 11 வெளியர் செஃப்டைன்ஸ். ஸோ வெளியர் அப்படின்னாக்கா அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்களுடைய தலைவர்களான 11 பேர் கொண்ட மெம்பர்ஸ் வந்து சோழாவை வந்து இவங்க 11 பேர் சேரா அண்ட் பாண்டியா இவங்க எல்லோரும் ஒரே குரூப்பாக சேர்ந்து சோழாவுக்கு அப்போஸ்டாக வார் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே டெஃபீட் பண்ணியிருக்காரு சோழா கிங். அது மட்டும் இல்லாமல் இந்த வார் வந்து எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு சின்ன வில்லேஜான வெண்ணி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இந்த வார் வந்து நடந்துச்சு. ஸோ சோழா பீரியடில் பார்த்திங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கல்டிவேட்டபிள், ஸோ அக்ரிகல்ச்சரல் லேண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹி பில்ட் தி கல்லணை டேம். ஸோ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ரிவர் காவேரியில் கல்லணை டேம் வந்து கட்டுறாரு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனால் மேடான ஒரு டேமு. அண்ட் தென் இவங்களுடைய போர்ட் பார்த்திங்கன்னா புகார், அது இந்தியன் ஓஷன் வழியாக போகக்கூடிய நிறையா மர்ச்சன்ட்ஸை அட்ராக்ட் பண்ணி சோழா கிங்டம்க்கு வர வச்சுருக்குது. அண்ட் தென் இந்த பீரியடில் இருந்த பொய்டிக் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை, இது வந்து ஒரு பொய்டிக் ஒர்க் 15 கீழ்கணக்கு நூலில் வந்து இது வரும். ஸோ இதில் வந்து இவங்களுடைய ட்ரேடிங்கை பற்றின எலாபரேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கரிகாலன் பீரியடில். ஸோ கல்லணை அப்படிங்கிறது ஒரு டேமு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸால் பில்ட் பண்ண ஒரு டேமு. ஸோ எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா காவேரி ரிவரில். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இரிகேஷன் பர்பஸ்க்காக பில்ட் பண்ண ஒரு டேம் தான் கல்லணை. இரிகேஷன் பாசனத்துக்காக இது பண்ணது தான். ஸோ இதை கட்டுறதுக்கு வந்து 69,000 ஏக்கர்ஸ் லேண்டை வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் தென் சோழா பீரியடில் இருந்த ரொம்ப ஃபேமஸான கிங்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்செட்டி சேனை, கரிகால வளவன், கோச்சென்கானன், கிள்ளி வளவன், பெருனார் கிள்ளி, இவங்கெல்லாம் வந்து சோழா பீரியடில் இருந்த ஃபேமஸான கிங்ஸு. ஸோ அடுத்து பாண்டியா. ஸோ பாண்டியா வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய சதர்ன் தமிழ்நாடை ரூல் பண்ணவர் தான் வந்து பாண்டியா. ஸோ பாண்டியன் பீரியடில் பார்த்திங்கன்னா தமிழ் பொய்ட்ஸை வந்து ரொம்பவே ஆதரித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொய்ட்ஸ்க்கெலாம் தமிழ் பொய்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹானர் பண்ணாங்க. அண்ட் தென் ஸோ சங்கம் லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா பாண்டியன் கிங்ஸை வந்து நிறைய நேம் சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ இதில் நெடுஞ்செழியன் அப்படின்றதான் வந்து மோஸ்ட் ஃபேமஸான சோழா கிங்கு. அண்ட் தென் இவர் வந்து பாப்புலர் வேரியர் அப்படின்னாக்கா நல்ல ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் எவர் ஹீ ஷுட் பி, ஸோ எந்த ஒரு அப்போனன்ட் ஃபீல்டாக இருந்தாலும் அந்த எனிமியை ஃபுல்லாக எதிர்த்து போர் பண்ணக்கூடிய திறமை இருந்த ஸ்பெஷாலிட்டியான ஒரு கிங் அப்படின்னே சொல்கிறாங்க. அண்ட் தென் நெடுஞ்செழியன் தான் அவர். அண்ட் தென் இவர் வந்து சேரா சோழா அண்ட் தென் 5 வெளியர் செஃப்டைன்ஸ். ஸோ இவங்களோட நடந்த ஒரு ஃபைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா தலையலங்கானம் அப்படின்ற பிளேஸில் நடந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குது.
ஸோ இவர் வந்து லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னு மக்கள் வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க. லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னாக்கா ஹீ இஸ் ப்ரொடெக்டிங் பர்சன், ஸோ எங்களை காக்க வந்த ஒரு பர்சன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பாண்டியன் கண்ட்ரி பார்த்திங்கன்னா பேர்ல் ஹண்டிங்க்கு ரொம்பவே ஃபேமஸ், முத்து எடுக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரி. அண்ட் தென் பாண்டியன் கிங்ஸ் பார்த்திங்கன்னா மெனி காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு எலஃபெண்ட்டும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் முடுகுடுமி பெருவழுதி அப்படின்றவர் வந்து அவர் ஞாபகார்த்தமாக, ஸோ அவங்களுடைய பீரியடில் நிறைய மெமரபிள் திங்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஞாபகார்த்தமாக வந்து காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் ப்ராமினன்ட் பாண்டியன் ரூலர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெடியோன், நன்மாறன், முடுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன், இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸான பாண்டியா கிங்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா சேரா சோழா அண்ட் தென் பாண்டியா கிங்டம்ஸோட இது இதை விட இதில் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இதில் வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து சோழா கிங்டமு, இது பாண்டியன் கிங்டமு, இது வந்து சேரா கிங்டமு. ஸோ கொங்கு நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலோட லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ ரிமைனிங் போர்ஷன் வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சேரா, சோழா அண்ட் தென் பாண்டியாவோடைய கிங்டம்மு. அண்ட் தென் இந்த டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா ஸோ மூவேந்தருக்கு ஸ்பெஷலாக கொடுத்த டைட்டில்ஸ் வாட் ஆர் தே. ஸோ சேரா கிங்ஸை பார்த்தீங்கன்னா ஆதவன், கூட்டுவன், வானவன், இரும்பொறை அப்படின்னு டைட்டில் வச்சு சொல்லியிருக்காங்க. சோழா கிங்ஸை பார்த்தீங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, பலவன்னு டைட்டில் வச்சு கூப்பிட்ருக்குறாங்க. அண்ட் தென் பாண்டியா கிங்ஸை பார்த்திங்கன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க. அடுத்து ராயல் இன்சிங்கா. ஸோ ராயல் இன்சிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதான் ஸ்கிரிப்ட், ட்ரம்மு அண்ட் தென் ஒயிட் அம்பர்லா வேர் யூஸ்ட் as a symbol of royal authority. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கிட்ட வச்சுருக்கக்கூடிய ராயல் சிம்பிள்ஸ், ராஜ முத்திரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்னாக்கா செங்கோல் நம்ம சொல்கிறோம்ல அதுதான். அண்ட் தென் ட்ரம்ஸ், முரசு, அம்பர்லா, ஒயிட் அம்பர்லா, வெண்கொடை. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் மூவேந்தர்ஸ் அவங்க என்ன வந்து கிரானல்டு பூக்கள் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் போர்ட் எதுவாக இருந்துச்சு, கேபிட்டல் சிம்பிள். ஸோ சேரா வந்து பாமியாரா ஃப்ளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட் பார்த்திங்கன்னா முசிறி அண்ட் தென் தொண்டி. கேபிட்டல் வந்து வஞ்சி அண்ட் தென் இப்போ ப்ரெசென்ட்டில் கரூர், அதுதான் வந்து அவங்களுடைய கேபிட்டலாக இருந்திருக்குது. சிம்பிள் பார்த்திங்கன்னா பவ் அண்ட் ஏரோ. சோளாவுடைய ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஃபிக், அத்திப்பூ சொல்கிறாங்க. போர்ட் வந்து புகார். அண்ட் தென் கேபிட்டல் பார்த்திங்கன்னா உறையூர் ஆர் புகார் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிம்பிள் வந்து டைகர். ஸோ பாண்டியாது பார்த்திங்கன்னா மர்கோசா, அதாவது வேப்பம்பூ. ஸோ போர்ட் வந்து கொர்க்கை, கேபிட்டல் வந்து மதுரை. அவங்களுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ட்வின் ஃபிஷ்ஷஸ்ஸு. இது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் இந்த மூவேந்தர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கிங்ஸு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குறுநில மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா வெள்ளீர் அண்ட் தென் கிளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட் ஃப்ரம் 3 கிரேட் கிங்ஸ், ஸோ இந்த 3 கிரேட் கிங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா பிரேவ் அண்ட் தென் இண்டிபெண்ட் மைனர் கிங்ஸுமே வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து வெலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது வந்து ஏன்ஷியன்ட் தமிழ் விடனா ஐயர் அப்படின்றதுலேருந்து டிரைவ்ட் ஆகிருக்குது. ஐயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷீப் ஹார்டு, ஆடு மேய்ப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அமாங் சீஃப்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபேமஸான இருந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்திரன், தித்திரன், நன்னன், இவங்களாம் வந்து இம்பார்ட்டண்டான இருந்த சீஃப் கிங்ஸு. அண்ட் தென் ஃபேமஸ் வெலியர்ஸ் வந்து 7 பேட்ரான்ஸ் சொல்கிறாங்க, அதாவது கடையேழு வள்ளல்கள் அப்படின்ட்டா. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான், நல்லி. ஸோ இவங்களாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த கடையேழு வள்ளல்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தமிழ் பொயட்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ கில்லர் அப்படிங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சீஃப் தலைவரை வந்து கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ சங்கம் பொலைட்டி. ஸோ சங்கம் பீரியடில் அவங்களுடைய ரூலிங்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ கிங்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெரிட்ரேட்ரி, பரம்பரையாக தான் வந்திருக்குது. ஸோ கிங்கை வந்து கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோ அப்படின்றது வந்து எதோட ஷார்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா கோன் அப்படின்றதோடைய ஷார்ட் ஃபார்ம். அதாவது ஒரு கிங்கை வந்து வேடன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்னு டைட்டில் வச்சு கூப்பிடுவாங்க. அண்ட் தென் கிங்கோடைய எல்டஸ்ட் சன், அதாவது ஃபஸ்ட்டு சன்னை தான் வந்து அடுத்த கிங்காக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து அடுத்த கிங்கை அனௌன்ஸ் பண்ணுற அந்த செரிமனியை பார்த்தீங்கன்னா அரச கட்டளை ஏறுதல் அப்படின்னா முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அண்ட் தென் ஸோ க்ரௌன் பிரின்ஸ் வந்து கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க யங்கஸ்ட் ஒன்னை வந்து பார்த்திங்கன்னா இளஞ்செழியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இளஞ்சேரல் அப்படின்ட்டு. ஸோ கிங் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா டெய்லி நடக்கக்கூடிய அந்த தர்பார் அவையில் போய் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த அவையில் பார்த்திங்கன்னா பீப்புள்ஸோடைய ப்ராப்ளத்தை கேட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை அவங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்டுக்கான இன்கம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எது மூலிமா பார்த்திங்கன்னா டேக்ஸ் மூலியமாக தான். ஸோ லேண்ட் டேக்ஸ் தான் வந்து மெயின் ரெவென்யூவாக இருந்துச்சு. அப்படி கலெக்ட் பண்ணுற லேண்ட் டேக்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் டால்ஸு, கஸ்டம்ஸு, ட்ரிபியூட்ஸு, வரிகள், ஃபைன்ஸ் இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிங்ஸ் அண்டு சோல்ஜர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரமானவங்களாக இருந்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து காலில் வந்து ஆங்க்லெட் வேர் பண்ணிருக்காங்க. அது வந்து வீரக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆங்க்லெட் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து போரில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய ஞாபகார்த்தமாக வைக்கிறது தான். அண்ட் தென் ஸ்பைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்சைட் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் ஆல்சோ தி அவுட் சைட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ஸ்பைஸ் யூஸ் பண்ணி வாட் ஆர் ஆல் ஹேப்பன்ஸ் இன்சைட் தர் டெரிட்டரி அண்ட் ஆல்சோ இஃப் தேர் இஸ் எனி எனிமீஸ் ஃபார்மிங் இன் அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறதையும் செக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிங் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்க பேட்டில் ஃபீல்டில் அவங்களுடைய முதுகில் அடிபட்டுருச்சு அப்படின்னாக்கா அவங்க சாகிற வரைக்கும் எதையுமே சாப்பிடாம இருந்து இறந்துடுறாங்க. ஸோ தே ஆர் வெரி பிரேவாக இருந்திருக்காங்க. ஸோ அதான் சொல்லுங்க, வுட் இன் தி பேக் வாஸ் கன்சிடர் அஸ் எ டிஸ்கிரேஸ். ஸோ நான் புகழ் அற்றவன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த கிங் என்ன பண்ணுறாங்க, அவரோட டெத்து வரைக்கும் எதையும் சாப்பிடாமல் இருந்து அவருடைய உயிரை தியாகம் செஞ்சிடுறாரு. அண்ட் தென் கோர்ட், தி கிங் கோர்ட் வாஸ், ஸோ கிங்கோடைய கோர்ட்டை பார்த்திங்கன்னா அரசவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிங்கு தான் வந்து அதில் மெயின் பர்சனாக இருக்கிறாங்க அரியணையில். அதாவது அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ட்டில் பார்த்திங்கன்னா யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கிங்கு, அவரை சுற்றி ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் வந்து விசிட்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் பொயட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ரூலருக்கு வந்து 5 டியூட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் லேர்னிங். ஸோ யாராவது ஏதாவது கற்றுக்குறாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணும். பெர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ், ஸோ சடங்குகளை கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும். ப்ரெசன்டிங் கிஃப்ட், ஸோ இஃப் சம்திங் டூ எ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த கோர்ட் அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு கிஃப்ட் கொடுக்கணும். அண்ட் தென் ப்ரொடெக்டிங் பீப்புளை வந்து பாதுகாக்கணும். அண்ட் தென் கிரிமினல்ஸை வந்து பனிஷ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு கிங்கோடைய மெயின் டியூட்டியாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்பாசிடர்ஸ் வந்து கிங்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முக்கியமான ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதர் கண்ட்ரியோடைய குட் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அம்பாசிடர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் அசிஸ்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அஃபீஷியல்ஸ். ஸோ இவங்கள பார்த்திங்கன்னா 2 குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 5 பேருங்குழு, இதில் வந்து 5 மெம்பர் கமிட்டி வந்து 5 பேரு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மெம்பர் குரூப்பை வந்து எம்பெரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆர்மி, ஸோ ஒரு கிங்கு கீழே வந்து ஆர்மி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி 4 டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேண்ட்ரி, காவல்ரி, எலஃபென்ட்ஸ் அண்ட் தென் சேரியட் ஃபோர்ஸ், அதாவது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. ஸோ ஆர்மியை வந்து அவங்க படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்மியில் இருக்கக்கூடிய சீஃப் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தானிய தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ண வெப்பன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸ்வாடு, கேடயம், டோரம், ஸ்பியர்ஸு, பவ் அண்ட் ஆரோஸ் வந்து அவங்க காமனாக யூஸ் பண்ண வெப்பன்ஸு. அண்ட் தென் டோரமம் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மெஷல். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பீரங்கி சொல்கிறோம்ல அதை சொல்லலாம். ஸோ டிஸ்டன்ஸில் வர எனிமீஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மிஸ்ஸில் தான் வந்து டோமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வெப்பன்ஸ்லாம் வந்து கீப் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேஸை பார்த்திங்கன்னா படை ஓட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபார்ட் பில்டிங்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டீப் மோட்ஸ் அண்ட் தென் ட்ரென்ச்சஸ், அதாவது கால்வாய் கட்டி அவங்களுடைய பில்டிங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் வார் ட்ரம்மை வந்து அவங்க ஒரு கடவுளாக நினச்சி வழிபட்டுருக்குறாங்க. லா அண்ட் ஜஸ்டிஸ், ஸோ எப்படி அவங்க அரசாண்டுக்கிறாங்க. ஸோ the கிங்கு தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் கிங் ஒன்லி கிவிங் எ சொல்யூஷன். ஸோ இஃப் தி கிங் கிவ் தி சொல்யூஷன் தேர் இஸ் நோ ஃபர்தர் அப்பீல், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் டவுனில் பார்த்தீங்கன்னா தி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது அவை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் தான் பீப்புளுக்கான ப்ராப்ளத்தை சொல்லி கிங்கிட்ட வந்து சொல்யூஷன் வாங்குவாங்க. ஸோ வில்லேஜ் மன்றத்தை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்ட்டு ஒரு தனி ஜஸ்டிஸ் இருப்பாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப சிவியராக தான் இருக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் வாஸ் ஆர்டர்டு ஃபார் தெஃப்ட் கேசஸ். ஸோ திருட்டு கேசஸ்க்கும் வந்து பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஹெட்டிங் தலையை துண்டாக்குறது, அண்ட் தென் மல்டேஷன் ஆஃப் தி ஆஃபெண்டிங் லிம்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ பாடி பார்ட்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணுறது, அண்ட் தென் டார்ச்சர் கொடுக்கறது, சிறையில் அடிக்கிறது, அண்ட் தென் ஃபைன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. இதுதான் வந்து மேஜர் பனிஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸோ என்டையர் கிங்டமையும் வந்து மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டலத்தை ஃபர்தராக டிவைட் பண்ணுறத நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நாடு வந்து குருமம் அப்படின்றதான் வந்து நாடுடைய சப்டிவிஷன். ஸோ நாடு வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணுறது குருமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வில்லேஜை வந்து உரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பெரூர், சிரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரூர் அப்படின்னாக்கா பிக் வில்லேஜ், சிரூர் அப்படின்னாக்கா ஸ்மால் வில்லேஜ், அண்ட் தென் முண்டூர் அப்படின்னாக்கா ஓல்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரேட்டு, அந்த ஊரோடைய சைஸு, அங்கே இருக்கக்கூடிய பழமையான விஷயங்கள், அதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஸ்டல் டவுன், அதாவது துறைமுகம் இருக்கக்கூடிய ரீஜனை பார்த்திங்கன்னா பட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புகார் தான் வந்து ஜென்ரல் டைமில் ஹார்பர் டவுனை வந்து புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டவுன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வாஞ்சி, அண்ட் தென் கரூர், வஞ்சி ஆர் கரூர் ஆர் காஞ்சி, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் டவுன்ஸாக இந்த மூவேந்தர் பீரியடில் ஆக்ட் ஆகிருக்குது. ஸோ திணை பேஸ்டு சங்கம் சொசைட்டி பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ மே கமெண்ட் மீ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.